வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் ஸ்ரீபாலா. இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி திரையோடசி இந்த 2026 இது ஏப்ரல் 15ஆம் தேதி இது சிவராத்திரி பிரதோஷம் ரெண்டுமே ஒரே நாளில் வரக்கூடிய சமயம் இது. இந்த கோவில் இன்னைக்கு இந்த வில்லியனூரில் இருக்கிற இந்த சின்ன சிவன் கோவிலை நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் இந்த கோவில் முழுசாக நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இவர் தான் நண்டீஸ்வரர். ஆனால் சிவனோட வாகனம் தான் நண்டி இது இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முழுமுதற் கடவுளான விநாயகரும் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா சைவ சமய குருவர்கள் 4 பேர் இருக்காங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், ஆலமர செல்வர். ஆனால் தட்சிணாமூர்த்தி இவர் வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குறன்னு பேரில் இவரை வணங்காதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. இங்கே பார்த்தீங்கன்னா திருசூலம் இருக்குது. இங்கே யாருன்னு பார்த்தீங்களா, இவங்க தான் நம்ம வராகி தேவி. இது பார்த்தீங்கன்னா பிரம்மதேவரோட சிலை. இவராக சண்டிகேஸ்வரர். 63 நாயன்மார்களே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். 63 நாயன்மார்கள் சன்னதியில் இவர் நின்ற கோலத்தில் சண்டேஸ்வரர் அப்படின்னு பேரில் நின்ற கோலத்தில் காட்சி கொடுப்பாரு. ஆனால் எல்லா சிவன் கோவில்கள்லையும் அபிஷேக நீர் வர இந்த இடத்துல இவர் அமர்ந்த கோலத்தில் பிரம்மாவையும் துர்காதேவியையும் பார்த்த மாதிரி அமர்ந்த கோலத்தில் தனி சன்னதியில் காட்சி கொடுப்பாரு. இன்னொன்று முக்கியமான விஷயம், இவரோட சன்னதியை நீங்கள் சுற்றி வராதிங்க. இவர் செவிடு கைத்தட்டி தான் வேண்டணும்னு சொல்லி இவர் சன்னதியில் கை தட்டாதீங்க. இல்லாட்டி இவரோட பெட்ட அப்பாவையே காலை வெட்டி கொண்ட இவர் நம்மளை தண்டிக்காமல் இருப்பாரா? தயவு செஞ்சு இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம துர்கா தேவி. இங்கே பாருங்கள், இவர் தாங்க நம்ம பைரவர். அதுவும் தசபுஜங்களோட. இதுதாங்க நவகிரக சன்னதி. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்ரன், சனி, ராகு, கேதுலாம் இருக்காங்க. எப்படி இருக்காங்க பாருங்க. இங்கே சூரிய பகவானுக்கும் சந்திரன் பகவானுக்கும் இருக்கிற நிலைமையை பாருங்க. வெக்கங்கட்டவனுங்களா. சூரிய பகவானுக்கு பிடிச்ச கலரு சிவப்பு. சூரிய பகவானுக்கு சிவப்பு கலர் ட்ரெஸ் போடாமல் சந்திரனுக்கு சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸும், சந்திரனுக்கு வெள்ளை கலர் ட்ரெஸ் போடாமல் சூரியனுக்கு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இங்கே பார்த்தீங்களா, ராகு பகவானுக்கு எந்த கலரில் ட்ரெஸ் போட்டுருக்காங்கன்னு. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது 18 சித்தர்களோட சன்னதியை தான். அகத்திய முனிவர், காகபுஜண்டர், கருவூரர், திருமூலர், சுந்தராராதனர், சுந்தரானந்தர் சித்தர், பாம்பாட்டி சித்தர், ராமதேவர், கோரக்கர், கமலமுனி, இடைக்காடு சித்தர். அப்புறம் இவர் தாங்க நம்ம போகர். நம்ம பழனியில் இருக்கக்கூடிய முருகன் சிலையை பிரதிஷ்டை செஞ்சதே இவர் தான். ஏன் அதை உருவாக்குனதும் இவர் தான். காலங்கிநாதர், புலிப்பாணி. புலினா இந்த புலி, பாணினா ஹிந்தியில் தண்ணின்னு அர்த்தம். புலி கூட்டல் பாணி, புலிப்பாணிங்கிறது தான் இவரோட பேர். தேரைய செட்டர். தேரைனா இங்கிலீஷில் டோட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ஒரு விலங்கு. பார்க்க தவளை மாதிரி தோற்றம் அளிக்கும், ஆனால் அது தவளை கிடையாது. அது ஒரு வகையான ரெப்டைல், அதாவது ஆம்ஃபிபியன். நீர்லையும் நிலத்தையும் வாழக்கூடியது. குதம்பை சித்தர், புன்னாக்கீச்சர், மச்சமுனி, அழகனி சித்தர், சத்தைநாத சித்தர், சிவவாக்கியர், கொங்கணர் சித்தர், பதஞ்சலி சித்தர். இவர் ஆதிசேஷனோட அவதாரம். நந்தி தேவர், தன்வந்திரி சித்தர்,
அழுக்குசாமி சித்தர், அப்புறம் கடைசியாக அப்பா பைத்தியம் சித்தர். படினத்து சித்தர்களையே இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் மோசமான பேர்கள் இருக்குது. அவர் பேர் அழுக்குசாமி, இவர் பேர் அப்பா பைத்தியம். இவங்க 2 பேர்த்துக்குமே ரொம்ப மோசமான பேரை வச்சு விட்டுருக்கிறது எனக்கு கடுப்பாடாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரோட ஜீவசமாதி. புனித மெய்ஞான மாமுனி ஞான தேசிகரோட ஜீவசமாதி தான் இவர். ஜீவசமாதி தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்ரீபாலா vlogs அண்ட் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.